நம்ம பார்க்க போகிற கதை யானையும் ஆழமும். ஒரு மிகப்பெரிய காட்டுல ஒரு பெரிய யானை வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த யானையோட உருவத்தை பார்த்து அந்த காட்டுல வாழ்ந்துக்கிட்டு வந்த மிருகங்கள் எல்லாம் ரொம்ப பயந்துச்சுங்க. யானை வர்ற பக்கம் கூட போக பயந்துச்சுங்க. அந்த மிருகங்கள் தங்களோட குழந்தைகளுக்கு யானை ஒரு பெரிய அரக்கன்னு கதை சொல்லி யானை இருக்கிற பக்கமே போக விடாம செஞ்சுச்சுங்க. இதை எதுவுமே கண்டுக்காத யானை தன்னோட வாழ்க்கைய நிம்மதியா வாழ்ந்துச்சு. இருந்தாலும் குட்டி குட்டி மிருகங்கள் தன்னை அரக்கனா பார்த்து ஓடி ஒளியிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. தன்னோட பழகாம தன்னை பற்றி எதுவுமே தெரியாம தன்னை எல்லாரும் உதாசீனப்படுத்துறது யானைக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு. இருந்தாலும் தைரியசாலியான யானை அதோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுது. ஒரு நாள் காட்டுக்குள்ள பெரிய மழை பெஞ்சு திடீர்னு வெள்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. குட்டி குட்டி மிருகங்கள் வாழுற இடத்தை சுற்றி பெரிய ஆறு மாதிரி தண்ணி ஓட ஆரம்பிச்சிச்சு. அதனால் தீவில் மாட்டிக்கிட்ட மாதிரி எல்லா மிருகங்களும் உள்ளேயே மாட்டிக்கிச்சுங்க. வெளியே வந்து உணவு தேட முடியாத நிலை ஏற்பட்டுச்சு. எல்லா மிருகங்களும் தங்களோட குட்டிகளோட பட்னி கிடந்துச்சுங்க. அப்போ அந்த பக்கம் வந்த யானை இதையெல்லாம் பார்த்துச்சு. ரொம்ப நாளாகவே தன்னோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த யானை ஒன்றுமே பேசாமல் அங்கே இருந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு குட்டி குரங்கு, யானை மாமா, எங்கள் குடும்பமே பசியில் கிடக்கு, எங்களுக்கு உதவக்கூடாதான்னு கேட்டுச்சு. அதை பார்த்து சிரிச்ச யானை, நான் தான் அரக்க மாதிரி இருக்கேனே, என்னை பார்த்தா பயமா இல்லையா உங்களுக்குன்னு கேட்டுச்சு. அப்பா அந்த குட்டி குரங்கு சொல்லுச்சு, எங்கள் அப்பா அம்மா உங்கள் உருவத்தை பார்த்து எங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அப்படி சொல்லி வளர்த்தாங்க. ஆனால் ஒருத்தரோட உருவத்தை வச்சு அவங்களோட குணத்தை எடை போடக்கூடாதுன்னும் சொல்லி இருக்காங்க. உங்களோட அமைதியான வாழ்க்கை முறையை பார்த்த எனக்கு நீங்கள் ஆபத்தானவர்னு தோணலைன்னு சொல்லுச்சு. முதல் முறையாக ஒரு குட்டி மிருகம் தன்கிட்ட பேச வந்ததும் யானைக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு. உடனே தன்னோட துதிக்கையை தண்ணிக்கு மேலே வச்சுது. உடனே அந்த குட்டி குரங்கு அது மேலே ஏறி வெளியே வந்துடுச்சு. உடனே எல்லா மிருகங்களும் யானையோட துதிக்கையில் ஏறி அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துச்சுங்க. அன்னையிலிருந்து யானையையும் தங்களில் ஒருத்தராக நினச்சி பழக ஆரம்பிச்சுதுங்க அந்த குட்டி மிருகங்கள். தங்களோட குழந்தைகளையும் அந்த யானையோட விளையாட அனுமதிச்சுதுங்க. அதனால் யானையும் ரொம்ப சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.